தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டெமிஸ் 2 திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற முக்கியமான சோதனையில் எரிபொருள் கசிவு கண்டறியப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆர்டெமிஸ் 2 என்பது மனிதர்களுடன் நிலவுக்கு செல்லும் ஒரு சோதனை பயணம். இது சுமார் 10 நாட்கள் நீட்டிக்கும். நிலவில் தரை இறங்காமல் அதை சுற்றி வந்து மீண்டும் பூமிக்கு திரும்புவதே இத்திட்டம். ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தின் இறுதி தயாரிப்பாக வெட்ரஸ் ரிஹர்சல் எனப்படும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் ராக்கெட்டில் குளிர்விக்கப்பட்ட திரவ எரிபொருளை நிரப்பி கவுண்டவுன் நடைமுறைகளை சரியாக செய்து பார்ப்பது வழக்கம். ராக்கெட் மற்றும் ஹாரியன் விண்கலத்தின் தயார் நிலையை சோதிப்பதே இதன் முக்கிய நோக்கம். இந்த சோதனையின் போது ராக்கெட்டின் அடிப்பகுதியில் உள்ள எரிபொருள் குழாயில் ஹைட்ரஜன் கசிவு ஏற்படுவதை சென்சார்கள் கண்டறிந்தன. பாதுகாப்பு கருதி நாசா பொறியாளர்கள் உடனடியாக எரிபொருள் நிரப்பும் பணியை நிறுத்தினர். 2022 நடந்த ஆர்டெமிஸ் 1 சோதனையின் போதும் இதேபோன்ற கசிவுகள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரீட் வைஸ்மேன், விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச் மற்றும் ஜெரமி ஹான்சன் ஆகிய 4 விண்வெளி வீரர்கள் இந்த பயணத்தில் நிலவை சுற்றி வர உள்ளனர். இவர்கள் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். இந்த சோதனையின் போது என்ஜின்கள் இயக்கப்பட மாட்டாது. ராக்கெட்டின் பூஸ்டர்கள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை என்பதால் உண்மையான ஏவுதலின் போது மட்டுமே அவை இயக்கப்படும். கசிவு சரி செய்யப்பட்டால் வரும் 8ஆம் தேதி விண்கலத்தை ஏவ வாய்ப்புள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 11க்குள் ஏவ முடியாவிட்டால் பயணம் மார்ச் மாதத்திற்கு தள்ளி போகக்கூடும். இதன் வெற்றியை தொடர்ந்து ஆர்டெமிஸ் 3 திட்டம் மூலம் 2028இல் மனிதர்கள் நிலவில் தரை இறக்கப்படுவார்கள்.